அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கக்கூடிய விஷயம்னா அது அமைச்சர் சரத்குமாரினுடைய விவகாரம் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அமைச்சரும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சர்ச்சையில் சிக்கி இருக்காங்க. இதனால் இந்த இரண்டு அமைச்சர்களை அடியோடு தூக்கிவிட்டு அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு மெகா பிளானையே விஜய் அவர்கள் வச்சிருக்கிறாரு. அமைச்சரவையை மாற்றப் போகின்றார் அப்படின்ற அதிர வைக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அப்படி என்ன நடந்தது, எந்தெந்த அமைச்சர்களை தூக்க போறாரு, என்ன பிளான் வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான அதிர வைக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சர்ச்சைகளில் சிக்கக்கூடிய அமைச்சர்கள், தாவேக அரசுக்கு அநீதி இழைக்கக்கூடிய அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக விஜய் அவர்கள் அவர்களுடைய பதவியை பறிக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழக அமைச்சரவையை மாற்றம் செய்ய முதல்வர் விஜய் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அதன்படி சர்ச்சைகளில் சிக்கிய ஒரு பெண் உட்பட 2 அமைச்சர்களை நீக்கிவிட்டு அவர்களுக்கு பதில் புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கவும் விசிக மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளை சேர்ந்த அமைச்சர்களுக்கு கூடுதல் இலாக்கா வழங்கப்பட உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. தமிழகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா முதல்வர் பிளஸ் 34 பேர் அமைச்சர்களாக இருக்க முடியும். தற்போது தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் அனைத்து இடங்களும் நிரம்பிடுச்சு. விஜய் முதல்வராக இருக்கும் நிலையில் 34 பேர் அமைச்சர்களாகிட்டாங்க. இதனால் புதிதாக ஒருவரை அமைச்சராக்க வேண்டும் அப்படின்னா தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவரை நீக்கம் செய்யணும். இந்த நிலையில தான் முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையை மாற்றம் செய்வது பற்றிய யோசனையில் இறங்கியிருக்கிறார் அப்படின்ற முக்கிய தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அதாவது இன்னும் சில தினங்களில் இது பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாக உள்ளது. ஏன், என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, கட்சியில் அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் பலரும் இணைந்த நிலையில அவர்களுக்கு பொறுப்பு வழங்க வேண்டிய கட்டாயம் இருக்காம். அதேபோல புதிதாக அமைந்த தாவேக அரசின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சர்ச்சைகள் சூழ்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த விஷயம் பற்றி விஜய் சிந்தித்து வருகின்றார். அதன்படி முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா தற்போது சர்ச்சையில் சிக்கி இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களை முதல்ல நீக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதில் முதல் பெயராக தாம்பரம் சட்டசபை தொகுதியின் தாவேக எம்எல்ஏவான சரத்குமாரின் பெயர் இருக்கின்றது. இவர் சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் ஐபிஎல் போட்டி பார்த்தபோது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அது தொடர்பான வீடியோ வெளியாகி பல சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அதற்கு அவர் ஒரு விளக்கமும் குடும்பத்தோட, அதாவது அவருடைய மனைவி ஒரு பிள்ளையை வைத்துக்கொண்டு ஒரு விளக்க வீடியோ போட்டிருந்தார். அது குழந்தைக்கு கொடுத்த மாத்திரை, குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது 1.5 வயசு குழந்தை இருந்தது, அந்த குழந்தைக்காக அந்த மாத்திரையை க்ரஷ் பண்ணி நுணுக்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் அவர் அந்த வீடியோவில் செய்ததை எல்லாம் பார்க்கும்போது ஏதோ இவர் உருட்டுகிறார் அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரிந்தது. இதனால் அவருக்கு எதிராக பலரும் கொந்தளித்து போயிருக்காங்க. இதன் காரணமாக சரத்குமாரை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் அப்படின்ட்டு எதிர்கட்சியினர் போராட்டங்களையும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இது தாவேக அரசிற்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதனால முதல் ஆளாக இந்த சரத்குமார் நீக்கப்பட போகிறார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சமூக நலம் மற்றும் மகளிர் நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி இந்த பட்டியலில் 2வது இடத்துல இருக்காங்க. இவங்களையும் தூக்கி அடிக்க தயாராக இருக்கிறார் விஜய் அவர்கள். இவங்க விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டசபை தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. இவங்க அரசியலுக்கு வருவதற்கு முன்பு பிரபல ரவுடியாக அறியப்படும் ராக்கெட் ராஜாவுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட போட்டோ பார்த்தீங்கன்னா இணையதளங்களில் தற்போது வேகமாக பரவி வருகின்றது. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது மட்டுமில்ல, விருதுநகர் சட்டசபை தொகுதி எம்எல்ஏவும்
தொழில்துறை அமைச்சருமான கீர்த்தனா மற்றும் ஜெகதீஸ்வரி இடையே பெரும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கின்றது. மேடை பேனர்ல ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா மேடை பேனர்ல கீர்த்தனாவின் பெயர் முதல்ல இடம்பெற்றதற்கு இந்த ஜெகதீஸ்வரி எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. இது தொடர்பான வீடியோவும் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருந்தது. இதுல தாவேகா, அதாவது இதனால ஜெகதீஸ்வரி மீது தாவேகா தலைமை பெரும் அதிருப்தியாகி இருக்காங்க. இதன் காரணமாக முதல் கட்டமாக அமைச்சர்கள் சரத்குமாரையும் இந்த ஜெகதீஸ்வரியும் இந்த ரெண்டு விவகாரங்களையும் அவங்க கையாண்ட விதம் பார்த்தீங்கன்னா கட்சி மேலிடத்திற்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அளவுக்கு இருக்காங்களா இவங்க அப்படின்ற மாதிரி விஜயும் பார்த்தீங்கன்னா கொதித்து போயிருக்கிறாரு. இதனால இருவரிடம் இருந்தும் அமைச்சர் பதவி விரைவில் பறிக்கப்படும் அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. இவர்களுக்கு பதில் அதிமுகவில் இருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதன்படி விராலிமலை தொகுதியின் மாஜி எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர், கரூர் மாஜி எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர், அம்பாசமுத்திரம் முன்னாள் எம்எல்ஏ இசக்கி சுப்பையா உள்ளிட்டவர்களில் இடைத்தேர்தலில் வென்று வரும் பட்சத்தில் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்க இருக்கின்றது அப்படின்ற ஒரு தகவலுமே தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதேபோல போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தாவேகாவின் சேலம் தெற்கு தொகுதியின் எம்எல்ஏ விஜய் தமிழன் பார்த்திபன், சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இருக்கும் இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் பாபநாசம் தொகுதி எம்எல்ஏ ஏ.எம். ஷாஜகான் ஆகியோரின் அமைச்சர்கள் பதவிகளும் மாற்றம் செய்வது குறித்து பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் விசிக சார்பில் வன்னியரசு அமைச்சராக இருக்கின்றார். திண்டிவனம் சட்டசபை தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கும் வன்னியரசு ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக இருக்கின்றார். தற்போது அது சமூக நீதித்துறையாக இருக்கின்றது. அந்த துறை தங்களுக்கு இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளை வழங்க வேண்டும் என்று விசிக சார்பில் ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்காங்க. இதனால இவர்களின் துறையில மாற்றம் செய்யப்படும் அப்படின்ற ஒரு தகவலுமே தற்போது வெளியாகி இருக்கின்றது. இருந்தாலும் இந்த அமைச்சரவை மாற்றம் தொடர்பான விவகாரங்கள் தற்போது பரிசீலனையில் மட்டும் இருக்கின்றது. அப்படின்னாலும் இன்னும் ஓரிரு தினங்கள்ல இந்த அமைச்சர்களினுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய சட்டசபை தொகுதிகளுக்கு இன்னும் 4 மாதத்துல இடைத்தேர்தல் நடக்கும். அதன் பிறகும் பார்த்தீங்கன்னா அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கின்றது. அதாவது தற்போது சர்ச்சையில் சிக்கியிருக்கக்கூடிய இந்த 2 அமைச்சர்கள் பதவியையும் பிடுங்க இருக்காங்க அப்படின்ற தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்களுடைய அந்த 2 பேரினுடைய அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட இருக்கின்றது. இது சரியான முடிவா? நீங்க என்ன நினைக்கிறீங்க இது பற்றி? விஜய் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. விரைவில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகும். இது சரியான முடிவு தானா அவங்களை நீக்குவது அமைச்சர் பதவியிலிருந்து, இல்லை தப்பான முடிவா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.